எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ஒரு என்டர்டெய்னிங் மேட்ச்சு. ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல. மட்டு, லாகூல், முதலாளி எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ்ல இருக்கோம் இன்னைக்கு. ஆர்ஆர் வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஜிடி அடிச்சதை. ஜிடி வழக்கமான அவங்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து டாஸை ஜெயிச்சு மறுபடியும் பவுலிங் போட்டார் பராக். அதாவது அப்போ எல்லாரும் ஓட்டுனாங்க 3 மேட்ச் தோத்துட்டீங்க, திருப்பியும் ஏன் பவுலிங் போடுறீங்க அப்படின்னு. அவர் நல்ல சர்ப்ரைஸ், செகண்ட் ஹாஃப்ல இன்னும் பேட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. தட் வாஸ் ஜஸ்டிஃபைடு. ரெண்டாவது பாயிண்ட், அந்த 3 பேர் வழக்கமான அந்த 3 பேர் அவங்க வந்து செய்யறதை செஞ்சுட்டு போயிட்டாங்க. சாய் சுதர்ஷன் ஒரு கேட்ச் விட்டார் எட்மேர், பட் ஸ்டில் ஹி மேட் 39. கில்லு சூப்பரா ஆடினாரு, பட்லர் சூப்பரா ஆடினாரு. அவங்க பிளான் ஏ படி அவங்க ஸ்கோரை அடிச்சிட்டாங்க. 210ங்கிறது பிளான் ஏ, அவங்க கிளீனா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் உங்க பிளான் ஏலாம் எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி இந்த வைபவ் சூரியவன்சி ஹோல் ஸ்கொயர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு போட்டு விட்டுட்டாங்க. இது வந்து எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியவன்ஷி வந்து ஒரு பெரிய செஞ்சுரி அடிச்சாரு. யங்கஸ்ட் ஸ்கோர் செஞ்சுரி இன் ஐபிஎல், செகண்ட் ஃபாஸ்டஸ்ட், பல ரெக்கார்ட் பிரேக் ஆயிருச்சு. சப்போர்ட்டட் பை ஜெய்ஸ்வால். ஆஃபன் வந்து ஜெய்ஸ்வால் வந்து அப்படி சொல்ல மாட்டோம், ஈஸ் ஆல்சோ ஈக்குவலி அக்ரெசிவ். அவருக்கும் வந்து ஒரு ஃபார்ச்சுனேட் மொமெண்ட் இருந்தது, 2 ரன்ல ஒரு கேட்ச் விட்டாங்க. பட்லரோட கீப்பிங்கை பத்தி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், புவர் கீப்பிங் த்ரூ அவுட் தி ஐபிஎல் அப்படின்னு. இன்னைக்கும் அவர் இது பண்ணார். 2 ரன்ல இஃப் யூ டிராப் ஜெய்ஸ்வால் ஹீல் மேக் யூ பே ஆல்சோ. ஸோ அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் அக்ரெசிவாக ஆரம்பிச்சாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜெய்ஸ்வால் ஹேட் டு பிளே சப்போர்ட் ரோல். அந்த அளவுக்கு அடிச்சாரு வைபவ் சூரியவன்சி, வச்சு வெளுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாரும் அடிச்சாங்க. இவென்ச்சுவலி தே சேஸ்ட் ஆன் தி டார்கெட் வெரி ஈஸிலி. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றதே இல்லை இதை பொறுத்த வரைக்கும். ஒரு கேஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் தட் ட்ரம்ப்டு அதர் டீம்ஸ் பிளான் ஏ விச் வென்ட் வெல். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பாயிண்ட்ஸ் இவ்வளோதான். நீங்க சொல்லுங்க பாய்ஸ். ஜிடி அதே தான், டாப் 3 இது பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அவரு எதுக்கு உள்ள கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. கரீம் ஜனத்தை ஏதாவது இன்ஜுரியா இருக்குமா போடுறதுன்னு தெரியல. அண்ட் சுந்தர் அன்பந்தும் இது, பட் சுந்தர் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு அந்த பேட்டிங் ஸ்லாட். நான் நினைச்சேன் ஷாருக் கான் முன்னாடி அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். தே ப்ரிஃபர் என்னதான் இருந்தாலும் 3 ஓவர் இருந்தாலும் 4 ஓவர் இருந்தாலும் சுந்தர் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. 209 வந்து ஆக்சுவலா ஒரு கில் சொன்னது வந்து ஆஃப் டைம்ல வந்து 190 பார் ஸ்கோர். பட்லரும் ஆனா வந்து நல்ல பேட்டுக்கு வருது, இட் வில் பி a க்ளோஸ் சேஸ் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ அப்பயே கொஞ்சம் கடைசியா கொஞ்சம் ஈஸி அவுட் ஆயிடுச்சு பிச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் ஆனா இந்த அளவுக்கு அந்த அபிஷேக் சர்மா அந்த எல்எஸ்ஜி அடிச்ச இதுதான் அந்த எஸ்ஆர்ஹெச் அந்த மூமெண்ட் தான் இது. கொஞ்சம் அந்த 2 விக்கெட் போலனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கூட முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதான் இன்னைக்கு ஆர்ஆர் வந்து சென்னை விட்டு வெகு தூரமா போற மாதிரி தெரியுது. அடுத்து அவங்க ஆர்ஆர் டீம் கால்குலேட்டர் எடுத்து தட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த கால்குலேட்டர் போட்டு அதுவும் என்ன 212 16வது ஓவருக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கால்குலேட்டரா இன்னைக்கு தீயா ராஜஸ்தான்ல கால்குலேட்டர் ஓடிட்டு இருக்கோம், யாரு தோக்கானா ஜெயிக்கணும்னு சொல்லி. ஆனா ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு வைபவ் சூரியவன்ஷி. இந்த வயசு அது அடிச்சிருக்காரு, பிளஸ் கூட ஜெய்ஸ்வால் கமல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் குஜராத் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 15-16 ஓவர்ஸ்ல அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. பட் அது ஸ்லோ டவுன் ஆயிருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் என்ன கூட போனா இன்னொரு 20 ரன் அடிச்சிருப்பாங்களா, அது would not made a பெரிய டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அதையும் இவங்க சேஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. பவுலிங் வந்து ஒரு ஷாக்கு. நம்ம இது வரைக்கும் ஜிடி தான் பெர்ஃபெக்ட் பவுலிங் அட்டாக் வச்சிருந்தாங்க சொல்லிட்டு இருந்தோம். பட் அதுக்கும் ஒரு சேலஞ்ச் வச்சுட்டாங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால சாய் கிஷோர் இறக்கல, கடைசி வரைக்கும் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. தெரியல, ஒருவேளை அவர் சில நேரம் இப்ப குணால் பாண்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டு விக்கெட் எடுக்கிறார், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு தெரியல. ஸோ தே ஷுட் ஹவ் பீன் மோர் அக்ரெசிவ் அண்ட் தட் அப் ஃப்ரண்ட். சாய் கிஷோர் வந்து எல்லா தடவையும் இந்த மேட்சுக்காக ஒழிச்சு வைக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது. லாகூல் கேமரா நடத்தாதீங்க, பேசுங்க. இல்ல இது வந்துருச்சு. இல்ல ஆக்சுவலா கில் எல்லாம் நல்லா தான் பேட்டிங் பண்ணாரு. அதுக்கு பேட்டட் ரியலி வெல். இப்போ என்னதுன்னா ஜிடி வந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஸ்கோர் சேஸ் பண்ணியிருப்பாங்களா? அதான் செகண்ட் பேட்டிங்க்கு உகந்த இடம், உகந்த பிச்சு. அதனால டாஸை வின் பண்ணி அவங்க 2வது பேட்டிங் தேர்ந்தெடுத்தார்கள். இவங்களும் அடிச்சிருப்பாங்க, 200+ அடிச்சிருப்பாங்க. அவங்க திரும்பி அடிச்சிருப்பாங்களான்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, என்னன்னா அந்த டாப் 3 இட்ஸ் பெஸ்ட் they can do. அவங்க ஒன்றும் இது இருக்கும் பெருசா பயங்கரமா 250 260 ஒரு நிறைய ஸ்கோர் பண்ணல. பட் அவங்க வந்து அவங்களோட இது இவ்வளவுதான், நல்ல பேட்டிங் 180ல இருந்து 210 அவ்வளவுதான். அது வந்து கன்சிஸ்டண்டா விளையாடுறாங்க. பேட்டிங் வந்து மேபி 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 7வது பால் பட்லர் ஒரு கேட்ச பிடிச்சிருந்தாருன்னா மேபி இன்னும் 2 விக்கெட் போயிருந்தா மாறி இருக்கலாம். நீ கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்ப. இல்ல எப்பயா இருந்தாலும் வந்து நம்ம வந்து அப்பதான் சொல்லிட்டு தான் இருக்கோம், பட்லரோட கீப்பிங் வந்து இட்ஸ் கோனா காஸ்ட் தம் மேட்ச்னு.
அது இல்ல இப்போ ஒரு லீக் மேட்ச்ல நடந்தது சந்தோஷப்படணும் அவங்க, அவ்வளவுதான். இல்ல ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். பட்லர் வந்து கேட்ச் பிடிச்சிருந்தாரு, ஆமா. டக்குன்னு டானா அவுட் ஆயிருந்தாருன்னா ஒரு ப்ரெஷர் இவங்க இருந்திருக்கும். எல்லா அந்த மேட்சுமே சாம்சன் எஸ்பெஷலி போனதுக்கு அப்புறம், நம்ம அதுக்கு முன்னாடியே சொன்னோம் 2 பேரும், ஒருத்தர் ஜெய்ஸ்வாலும் சாம்சனும் டீப்பா எடுத்துட்டு போகணும்னு. சாம்சன் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்க ஒரே இது வந்து ஜெய்ஸ்வால் கேமை டீப்பா எடுத்துட்டு போறது தான். இப்போ இன்னைக்கு ஒரு அடிஸ்டார் பெருசா, பட் லாஸ்ட் 4 கேம்ஸாவே ஜெய்ஸ்வால் தான் அவங்களுக்கு கேம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அவர் எப்ப அவுட் ஆறாரோ அப்ப இருந்து அவங்க லாஸ்ட் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. 7 கேம்ஸ்ல 6-15 நினைக்கிறேன். அதுதான் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க கொலாப்ஸ் ஆகுறாங்க. அவர் இருக்க வரைக்கும் தேர் வெரி மச் இந்த கேம் ஆறாரு. ஜெய்ஸ்வால் எப்போ அவுட் ஆறாரோ அதுக்கப்புறம் கேம் மாறுது. இன்னைக்கு அவங்க எடுத்தோடனே ஜெய்ஸ்வால் எடுத்திருந்தாங்கன்னா சைக்கலாஜிக்கலாவே அவங்களுக்கு அடி வாங்கியிருப்பாங்க. தான். ம். இது ஒரு திருப்பி டேபிள் ஒரு புரட்டி போட்டுச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஓப்பன் அப் ஆயிருக்கு. இருந்தாலும் ஆர்ஆர் நம்மளை விட்டுட்டு போவாங்கன்னு எனக்கு இது இல்ல. பரவாயில்ல, அடுத்த சென்னை மேட்ச் பாஸ் என்கிற பார்த்துக்கலாம். பாஸ்கரன் லாகுல் பாஸ் என்ன பாஸ் நீங்க மட்டும் பாஸ் ஆயிட்டு போறீங்களே அப்படின்ற மாதிரி கிடையாது. இவங்க எப்படி பாஸ் ஆகுமா இல்லைன்றது கஷ்டம். பட் ஸ்டில் அந்த குரூப்ல இருந்து கொஞ்சம் 8வது அப்படின்றது கடைசி பெஞ்ச்ல இருந்து முன்னாடி 2 பெஞ்ச் ஒரு பெஞ்சோ மூவ் 2 பண்ணிருக்காங்க. பெஞ்சோ. ஆமா, அந்த மாதிரி மார்க் படி ஒரு உட்கார வைப்பாங்களா? அதான். சரி, இப்போ சேஞ்சஸ் ஆர்ஆர் வந்து என்ன யுத்வீர் இப்ப கூட ஆகாஷ் மதுவாலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது இவங்க ஏன்னு தெரியல. சப் லிஸ்ட்ல இருக்காரு, ஆனா உள்ள வர மாட்டேங்கிறாரு. மட்டும் சொல்லு நீ அதை பத்தி. இன்னொரு சேஞ்ச் சரி, தீக்ஷனா அது எக்ஸ்பெக்டட், ஓகே ஃபேர் இனஃப். இவங்க என்னடான்னா இப்ப கூட ஜெராட் கோட்ஸே இப்பயாச்சும் ஆடி இருந்திருக்கலாம். ஏன் கரீம் அவர் வந்து நல்லா போட்டாருன்னா அப்புறம் திருப்பி என்னன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு டீம் செலக்ஷன்ஸ்லாம் பட் பத்தி? இஷாந்த் சர்மா வந்து இந்த பொசிஷன் ஓகேவா இல்ல வேற யாராவது மாறுவாங்களா? இதான் என் சைட்ல இருந்து. இல்ல ஷான் சர்மா இல்ல ஷான் அர்ஷத் சர்மா கான் அந்த வாஷிங்டன் சுந்தர் 3 ஸ்பாட்ல 2 பேர் ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. மேபி இந்த தடவை ரூதர் ஃபோர்ட் இல்லாதனால தே வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் தி பேட்டிங் சைடு. லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்கலாம். அவருக்கும் பவுலிங் கொடுத்தாங்க, பட் ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் தான் கொடுத்தாங்க. சுந்தர் பவர் பிளேலே போட்டாரா 5வது ஓவர்? அதான் சொல்றேன், அதுக்கப்புறம் பெருசா யூஸ் பண்ணலன்ற ஒரு ஓவர் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. சேஞ்சஸ்னா எது ராஜஸ்தான் எனக்கு இன்னும் புரியல. மத்வால் ஏன் எதுன்னு. மேபி ஒருத்தர் வந்து ஹிட் த டெக் பவுலர் வேணும்னு அவங்க ஃபீல் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அவர் அப்ரண்ட் யுத்வீர் வந்து ரொம்ப ஸ்விங் பண்ணுவார் அப்ரண்ட் அப்படின்னு யுத்வீரை கொண்டு வந்தோங்கிறாங்க. அப்ப சந்தீப் சர்மா ஸ்விங் பண்ண மாட்டாரா நியூ பால்ல? சந்தீப் சர்மா வந்து அவங்களுக்கு 2 ஓவர் வந்து டெத்ல வேணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 2 ஓவர் தான் போடணும் பவர் பிளேயர்ன்றாங்க. அப்ப 2 சந்தீப் 2 ஆர்ச்சர் 2 தீக்ஷனான்னு போட்டிருந்துருக்கலாமே. தீக்ஷனா இருந்தது தான் தீக்ஷனாவே நியூ பால்ல இது பண்ணிருக்கலாம். யுத்வீர் சிங் எடுத்து வந்து நியூ பால்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓவர் கொடுத்துட்டு மாத்தது அது ரொம்ப இதுவா தான் பண்றாங்க. மத்வால் வந்து என்னதான் இருந்தாலும் இவ்வளோ மேட்சா உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்லை. யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஏதாவது பஞ்சாயத்து இருக்கோ என்னமோ. எல்லா டீம்லயும் பஞ்சாயத்து கண்டிப்பா இருக்கும். பஞ்சாயத்து இல்லாத கிரிக்கெட் டீம் மத்வால்லாம் எடுத்து ரொம்ப டிராவிட் வந்து ஆக்ஷன்ல எடுத்தும் போது ரொம்ப பம்ப்லாம் பண்ணாரு. மத்வால் எடுத்ததுக்கு நிகில்லாம் எதுவும் இல்லையா? பட் அதான் எல்லா மேட்சும் இம்பாக்ட் சப்ல இருக்காருல்ல. எல்லா மேட்ச்லயும் தண்ணி தான் தூக்கிட்டு இருக்காரு. இப்போ சஞ்சு சாம்சன் வந்தா ஆனஸ்ட்லி இப்போ வீடியோ தான் அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. க்ளவ் போட்டுட்டு சும்மா த்ரோ டவுன்ஸ்க்கு பேட்டிங் ஆடுறாரு, கீப்பிங் சும்மா பண்ணிட்டு இருக்காரு. இன்கேஸ் சஞ்சு சாம்சன் வந்தா இந்த டீம்ல யார் உட்காருவா வெளியே? என்ன கேட்டா சம்படி ஒன் பிட்வீன் இந்த அப்பராவ் சுப்பராவ் தான். ஜூரல் ஆர் ஹெட்மயர், மேபி ஹெட்மயர் ஆர் ஜூரல், 2 பேர்ல ஒருத்தர். நீங்க யாரை உட்கார வைப்பீங்க? இல்ல நீ அப்படியே அந்த ஸ்பாட் மாத்திக்குவியா? அந்த சுபம் துபே இப்ப இம்பாக்ட் சபா தானே விளையாடுனாரு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச். எடுத்தோன்னே எப்படியும் கீப்பிங் பண்ண போறது சஞ்சு சாம்சன். இப்ப திரும்ப வந்தாலும் கீப்பிங் ப்ராக்டிஸ். So he will come in as an impact sub in place of Shubham Dubey. They will just go with 5 bowlers அவ்வளவுதான். இப்ப பண்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதேதான் பண்ணுவாங்கன்ற. இவங்க 2 பேரும் வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்ற. ஒரு பட்லர் அன்பிட் ஓப்பனிங் இறங்குனதெல்லாம் வேஸ்டா போயிடும் நினைக்கிறேன். திரும்ப 1 டவுன் வர வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பட் எல்லாரும் ஒரு டிராப் கீழே போயிருவாங்க. அப்ப அப்படித்தானே? பராக், ராணா இந்த எல்லா குரூப்பும் கீழே போயிரும். இப்ப இல்ல பராக் 4ல தான் இருப்பார். பராக் 4ல தான் இருப்பார். ராணா அப்படியே கீழே போயிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். 5 அப்புறம் இவங்க 6 ஜூரல் 7 ஹெட்மயர். அப்படி ஓகேவா உனக்கு? அப்படிதான் போய் ஆகணும், வேற என்ன பண்றது. அவர் அவ்வளோ 30 போல செஞ்சுரி போட்டா அப்படிதான் பண்ணி ஆகணும், கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். கெயிலுக்கு அடுத்தது ஃபாஸ்டஸ்டா. ஆமா, யூசுப் பத்தானை விட, டிராவிஸ் ஹெட்டை விட, டேவிட் மில்லரை விட. என்ன அடி! அந்த பேக் ஃபுட் ஷாட்லாம் நல்ல பேக் லிஃப்ட் எங்கேயோ இருந்து வந்து ஃபுல் ஸ்விங். இவ்வளவு இது இல்ல மட்டு ட்ரக்குக்கு ஏதாவது எடுத்துருப்பாங்களா? அப்படிலாம் இல்ல. இதெல்லாம் இந்த அடிடா ஏஜ் இதெல்லாம் வந்து இப்ப எதுவுமே பண்ண முடியாது சரியா.
ஏதாச்சும் பிசிசிஐல வந்து என்ன அண்டர் டோர்னமெண்ட் விளையாடினாலும் இந்த டெஸ்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ இப்பெல்லாம் வந்து ஐ திங்க் மேபி கடைசியா ரசிக் தாரா அது ஏஜ் ஃப்ராட்னு நினைக்கிறேன். ஏஜ் இவர் நார்மல் ஏஜா இல்ல இவர் ஏஜ் ஃப்ராடா? மேக்ஸிமம் போனா ஒரு 6 மாசம் முன்னாடி அதெல்லாம் பின்னாடி போட்டுருப்பாங்க, அவ்வளவுதான் adequately maximum. verified தான். அதுக்கு மேல பண்ண முடியாது. அதான் let's not get into that. ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த மேட்ச் வந்து என்ன ஓவரால் ஜிடி வந்து இதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் தே ஷுட் மேக் மச் சேஞ்சஸ். ஒரு மேட்ச் தோத்தா ஓகே ஃபைன். அவங்களும் வந்து தேர் நாட் அ டீம் தட் வில் மேக் டூ மெனி சேஞ்சஸ். ஸோ அதே மாதிரி தே ஷுட் கோ. தே ஷுட் நாட் டிங்கர் டூ மச் கோயிங் ஃபார்வர்ட் நான் சொல்றேன். ரூதர்ஃபோர்ட் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் இன்ஜுரினால தான் இருக்கும், இல்லைன்னா மிஸ் அவுட் பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. இன்ஜுரிக்காக தான், வேற வழிக்கு அவருக்கு பெர்ஃபார்ம் தானே பண்ணிட்டு இருக்காரு அவங்க டீமுக்கு. அவர் இஸ் நாட் மிஸ்ட் அப் எனிதிங் எனிவேர் எல்ஸ். இல்ல there's no reason to sit him out. சரி, அப்படின்னா இந்த மேட்சை பத்தி இவ்வளவுதான், தேவையான அளவுக்கு பேசிட்டோம். வேற ஏதாவது நீங்க சொல்றீங்களா? வேற என்ன, அதான் டூ லேட் ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க? நம்ம சிஎஸ்கே விட்டு தள்ளி போறாங்க, அவ்வளவுதான் பண்ண போறாங்க. அவங்க கோச்சே வந்து சொல்லிட்டாரு பாண்டே, நான் ஆல்மோஸ்ட் அதான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், நாங்க அடுத்த வருஷத்துக்கு இது பண்றோம்னே சொல்லிட்டாரு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி. வைபவ் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் வந்து வைபவ் இந்த மேட்ச் பவர் பிளேல அடிச்சது 6 which is more than what CSK have hit for the entire tournament, entire CSK. இந்த பவர் பிளே ஆமா, இந்த பவர் பிளே. ஸோ இதுதான் இந்த ஃபன் ஃபேக்டோட அப்படியே அடுத்த மேட்ச் ப்ரிவியூ போயிடலாமா? லாக்குல் நீங்க எதுவும் சொல்றீங்களா? இல்ல ஏன் சிஎஸ்கே பத்தியே ஃபன் ஃபேக்ட் கொடுக்குறீங்க? சிஎஸ்கே 5 கப் இருக்கு, வைபவ் எத்தனை கப் இருக்கு? சரி, இப்போ அடுத்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கேகேஆர். லாகுல் உன் ஃபேவரட் கேகேஆரோட அதே டெல்லியில. ஸோ இந்த மேட்ச் டெல்லி வந்து இட்ஸ் நாட் வெரி, அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் வெனியூ இருக்க மாதிரி தெரியல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. பட் அங்கதான் மேட்ச் டெல்லி வர்சஸ் கேகேஆர் அட் கோட்லா. மட்டும் என்ன சேஞ்சஸ்ல எதிர்பார்க்கறா சொல்லு. டெல்லி ஐ திங்க் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். they will just go with the same team தான் நான் நினைக்கிறேன். என்னதான் ஃபேஃப்க்கு கேலமா விளாட்னாலும் ஐ திங்க் அப்படியே தான் போவாங்க. மேபி ஏதாவது எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் எடுத்து அந்த அசுதோஷை வந்து உள்ளே வச்சுட்டு விளாடணும்னு நினைக்கிறேன். இந்த உள்ளே வச்சா இப்ப யார் வெளியே போவா? இல்ல போன தடவை கொண்டு வந்து தானே விளாண்டாங்க. போன வாட்டி அசுதோஷ் வந்து பெஞ்ச் இது இம்பாக்ட் சப். இம்பாக்ட் சப் he will be the 11. பவுலிங் போடும்போது மாத்திப்பாங்க. பேட்டிங்ல தான் இம்பாக்ட் சப் இருந்தார். பேட்டிங் 11 அப்படியே உள்ளே இருப்பாருன்றான். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் மேபி முகேஷ் குமார் வெளியே இருந்து திரும்ப உள்ள வரலாம். அதே தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, கேகேஆர் மேபி மொயின் அலி might come in for ரோமன் பவல். ஸ்பின்னிங் போன தடவை ஸ்பின் ஆச்சுன்னா சொல்றேன். பிளஸ் அகெயின் ரமன்தீப் வந்து ஒரு மேட்ச் உட்கார வச்சாங்க. பட் ஆனால் அவர் ரீட்டைன்லாம் பண்ணதுனால திரும்ப உள்ள கொண்டு வருவாங்க அந்த ஒரு ஸ்பாட்ல. சக்கரியாக்கு போய் மொயின் அலி கொண்டு வந்துட்டு ரோமன் பவுலுக்கு போய் ரமன்தீப் திரும்ப வரலாம். இல்லைன்னா தே கேன் கோ வித் தி சேம் டீம். நான் ஒன்னு சொல்லவா? மனிஷ் பாண்டே நிறைய பேட்டிங் பண்ணாராம். நீங்க வந்து ஒரு மனிஷ் பாண்டே இது ரமன்தீப்னு சொல்லிட்டு மனிஷ் பாண்டே அதிகமா நேரம் பேட்டிங் பண்ணாராம். நிறைய நேரம் சப்போர்ட்ஸ் கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃபோட ஸ்பெண்ட் பண்ணாராம். லுக்ஸ் லைக் இஸ் ரெடி டு கோ அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, யாருக்கு பதிலா வருவார் அவரு? மனிஷ் பாண்டே வர்றதுன்னா யாருக்கு பதிலா வேணா வரலாம் ப்ரோ. அது சக்காரியாக்கு பதிலா நோக்கியாவும் ரோமன் பவுலுக்கு பதிலா மனிஷ் பாண்டேவும் போடுவாங்க அவங்க. பட் வந்து இந்த பிட்ச் எப்படி இருக்கும்னு தெரியல. போன தடவை வந்து ஆர்சிபிக்கு ரொம்ப ஸ்பின்னிங் பிட்சா போட்டாங்க அப்படின்னு பீட்டர்சன் சொன்னாரு. இல்ல, அதே பிட்ச் தான், ஸ்லோ பிட்ச் தான். சென்டரா எந்த பக்கமும் ஷார்ட்டா இருக்க கூடாதுன்னு சொல்லி சென்டர் பிட்ச் தான். சென்டர் பிட்ச் போட்டிருக்காங்க. பட் அதே இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா தான் போடணும் ஸ்பெசிபிக். ஏன்னா வேற ஆர்சிபிக்கு ஓகே, கேகேஆருக்கு அதே பிட்ச போட்டீங்கன்னா அவங்க 2 பேர் இருக்கிற ஸ்பின்னர் வேற. ஏய், கேகேஆர் பத்தி என்னடா இப்படி பேசுறீங்க? கேகேஆருக்கு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நல்லதான்டா சொல்றான். அதான் சொல்றேன். ஓகே, சோ வேற எந்த சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியும்? கேகேஆர் பொறுத்த வரைக்கும் எது வேணா எதிர்பார்க்கலாம். இவங்க டீம் வந்து டெல்லி மோஸ்ட் லைக்லி அதே தான் போவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ கீ மேட்சப்ஸ் என்ன இருக்கு இந்த மேட்சுக்கு? இந்த மேட்சுக்கு நரேனும் ஸ்டார்க்கும். அது அந்த சைடு குர்பாஸ் இறங்கினார்னா குர்பாஸ், நரேன், ஸ்டார்க் ஓப்பனர்ஸ். ஸ்டார்க் வந்து ஹஸ் ஹை கெப்பாசிட்டி டு டேக் அவுட் நரேன் பவர் பிளே. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஃப் இன்ஜுரியிலிருந்து ரிட்டர்ன் ஆனாரு, அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்காரு. போன மேட்ச் நல்லா திணறினாரு, பிளஸ் அதே பிச்சில் ஆடுறாரு திருப்பி.
ஸோ அவருக்கும் கேகேஆர் ஓப்பனிங் பவுலர்ஸ்க்கும் எப்படி போக போகுதுன்னு தெரியல, பார்க்கணும். போன இல்ல மேட்ச் நாராயண் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் நல்லா போட்டாரு. ஏன்னா கோலி 2 ரைட்டா இது கோலி இருந்தாலும் அப்ரண்டே வந்துட்டாரு, நல்லாவும் போட்டாரு. எஸ், மேபி he can do the same tomorrow. என்னோட இது வந்து மோஸ்ட்லி கேஎல் ராகுல் அண்ட் மிடில் ஆர்டர் எப்படி நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி விளையாடுறாங்கன்றது பொறுத்து தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பேட்ஸ்மேன்ல ஓரளவுக்கு நரேனை வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் ஸ்ட்ரைக் ரேட் விளையாடிருக்கிறது ஐ திங்க் கேஎல் ராகுல் தான். பட் போன மேட்ச் ரொம்ப ஸ்லோவா விளையாடினாரு. ஸோ அந்த அவங்க யாரு அவங்க மிடில் ஆர்டர் எப்படி ஸ்பின்னர்ஸ் விளையாடுறாங்கன்றது பொறுத்து தான் இருக்கும். ஆமா, கேஎல் ராகுல் வந்து ஜீஷான் அன்சாரி பால் அவுட் ஆயிருக்காரு, கரண் சர்மா பால் அவுட் ஆயிருக்காரு, ஸ்பின்னர்ஸ் பால் நிறைய அவுட் ஆயிருக்காரு. இந்த ஸ்பின் ட்வின்ஸோட அவருடைய பேட்டிலும் will be வெரி இன்ட்ரெஸ்டிங் தான். வெற்றி ஏதோ சொல்ல வரியே? அவர் அந்த ஆர்சிபி மேட்சுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் கிடைக்கலையா, இல்ல அந்த அளவுக்கு எதிர்பார்த்து அவர் இந்த ஃப்ரீடத்தோட ஆடல. கொஞ்சம் எல்லா லாஸ்ட் மேட்சுமே மேட்ச் he started slowly only வெற்றி. நம்ம இப்ப சொல்றோம் ராகுல் ஆமா, பட் ஆனா அந்த அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணாரு. போன மேட்ச் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பால் ஆக்சிலரேட் பண்ண பால்ல அவுட் ஆயிட்டாரு. அதான் சேஞ்ச் அவரோட ஃபார்ம் தான். இப்போ கருண் நாயர் இறக்கி விட்டாங்க, அவரும் கொஞ்சம் ஸ்டம்பிள் பண்றாரு, இவரும் ஸ்டம்பிள் பண்றாரு. ஸோ மிடில் ஆர்டர் திருப்பி கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுது டிசிக்கு. பேட்டிங்கே பெருசா இல்ல, அப்புறம் ஸ்டப்ஸ் வந்து அடிக்கிறாரு கடைசியில. அவங்க பேட்டிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஃபாஃப் வந்து போன மேட்ச் வந்து ஃபாஃப் அதை பாருங்க. ஃபாஃப் ஹவு ஹி ஸ்டார்ட்ஸ் அகேன்ஸ்ட் வைபவ் ராராவோ, ஹர்ஷித் ராணாவோ, ஈவன் நாக்கியா. ஃபாஃப் வந்து அவர் பாட்டுக்கு தூக்கி கொடுத்துட்டு போறதோ இல்ல பாலை வேஸ்ட் பண்ணவோ பண்ணா திருப்பி உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் தான் வரும். போன மேட்ச் 26 பால் 22 ரன் அதுதான். இப்ப மெக்கருக்கு தப்போ ரைட்டோ ஒன்னு பண்ணிடுவாரு, அவுட் ஆயிட்டு போயிருவாரு. ஃபாஃப் வந்து 20 பால் இருந்துட்டு 18 அடிச்சு அவுட் ஆயிட்டு போறது இன்னும் ஹார்ம்ஃபுல் டு தி டீம். ஃபாஃப் இஸ் மோர் ஹார்ம்ஃபுல் தென் மெக்கர் கம்பேர்ட் டு லாஸ்ட் மேட்ச். அவர் வந்து இஸ் நாட் தட் இது, அவர் அடியே தான் போடுவாரு. பழைய பன்னீர்செல்வம் இல்லங்கறீங்களா? பழைய பன்னீர்செல்வம் வரணும்னு நான் சொல்றேன். என்ன பண்ணலாம்னா சரி அகைன் தே கேன் கோ வித் ஜஸ்ட் ஜேஎஃப்எம். விப்ரஜ்னிகம்க்கு ஒரு ஓவர் தான் கொடுக்குறீங்கன்னா எடுத்துட்டு சமீராக்கு பதில் திரும்ப மோஹித் சர்மா உள்ள கொண்டு வந்துட்டு தே கேன் ஜஸ்ட் கோ வித் ஃபாஃப் அட் 1 டவுன் கூட வச்சு விளையாடலாம். அதுவும் பண்ணலாம். பட் ஃபாஃப் அடிக்கணும், 1 டவுன் வந்தாலும் ஃபாஃப் அடிக்கணும். அப்பனா வந்து கருண் நாயர் வெளியே போகணும்னு சொல்ற? இல்ல நான் விப்ரஜ்னிகம் சொல்றேன். ஒரு ஓவர் தான் கொடுக்குறீங்க, கடைசியா பேட்டிங் வராருன்னா பாஃபா மாத்துறதுக்கு வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? பாஃப் எல்லாம் மாத்த மாட்டாங்க ஃபிட்டா இருந்தா. பட் அவர் அக்ரெசிவா ஆடணும்னு நான் சொல்ல வரேன். என்னோட பாயிண்ட் அவ்வளவுதான். அடிய போடணும், விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு ஃபாஃப் அடிக்கணும்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா போன தடவை வந்து அந்த இன்னிங்ஸ் வந்து அடிக்க கூட பாக்கல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் தாட் வந்து நான் சிங்கிள் எடுத்துட்டு போறேன். இல்ல அந்த இன்ஜுரி வந்து கம்ப்ளீட்டா இன்னும் ரிகவர் ஆகலன்னு நினைக்கிறேன். If he's not fully fit, he has to sit out. அவங்க டானவன் ஃபரேரா கூட விளையாடலாமே தவிர if he's not fully fit, he has to sit out. Fully fit. ஓகே, ஃபேண்டசி சொல்லுங்க அப்போ என்னென்ன? அக்ஷர் பட்டேல், சுனில் நரேன், இன்னொன்னு சொல்லு அப்படியே. ஐயர், வெங்கடேஷ் ஐயர், கிரேஸ். நான் வந்து ரஹானே, ரகுவன்ஷி அந்த சைட்ல வேணா ஆக்சுவலா சொல்றதுக்கு கேஎல் ராகுல். ஓகே, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ். நாங்க சொல்லும்போது சொன்னாரு அவரு. சொல்லுங்க. And any opener, let's go with Faf. ஓகே, 9 பேர் சொல்லிட்டீங்க. இதுல முக்கியமா தான் ஸ்டார்க் சொல்லல, ஸ்டார்க் எடுக்கலாம். இல்ல முகேஷ் குமார் வேணா எடுங்க. அவர் முதல் மேட்ச் 4 விக்கெட் எடுத்தாரு, போன மேட்ச் மைனஸ் வாங்கி கொடுத்தாரு ஃபேண்டசியில. அது ஒரு ரிஸ்கி பிக் தான். பட் நீங்க திங்க் பண்ணலாம் அதையும். முகேஷ் குமார் இல்லாட்டி ஹர்ஷித் ராணா 2 பேர்ல ஒருத்தர் எடுக்கலாம். ஸ்டார்க் எடுக்கலாம். இல்ல இதுக்கு பதிலா பேட்டர் வேணும்னா சம்படி லைக் அபிஷேக் பொருள் எடுக்கலாம். ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அந்த மணிஷ் பாண்டே எடுக்கலையா நீங்க? மணிஷ் பாண்டே முதல்ல விளையாடணும்டா, நெட்ஸ்ல அதிக நேரம் விளையாண்டாருன்னு நான் பார்த்தேன்டா. வர விளையாட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான். அப்புறம் வந்து பீட்டர்சன் வந்து நடராஜனை பத்தி வேற கேட்டாங்க. அவர் வேற சொல்லிட்டாரு அதெல்லாம் ஃபிட்டா தான் இருக்காரு, பட் ஆனா எங்களால அந்த 12க்குள்ள விளையாட வைக்க முடியல அப்படின்றாரு. நீங்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க விளையாட வைக்கிறதுக்கு அப்படின்னு இருக்காரு. முகேஷ் குமார் உட்கார வைங்க, மோஹித் சர்மா உட்கார வைங்க. பட் ஆனா அது ரீசன் இல்லைன்னு தான் தோணுது. அவர் ஃபிட்டா இருக்கான்னு 2-3 பேர் சொன்னாங்க. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஏதாச்சும் உள்ளுக்குள்ள ஏதாச்சும் வாய்க்காதவராருங்கிறீங்க. ஐபிஎல் சைட்டா தோனி மாதிரி விளையாடுறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கலாம் கோச் அவரை. பாப்போம். சோ இந்த மேட்ச் யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் ஆல்வேஸ் கேகேஆர் ஜெயிச்சா நான் சந்தோஷமா இருப்பேன்.
கேகேஆர் தோத்துச்சுன்னா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. நானும் கேகேஆர் போறேன். ஏன்னா Again. டெல்லி வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி மாதிரி. ஸோ போன மேட்ச் Actually- நீங்க எல்லாருமே ஜிடி சொன்னீங்க, நான் ஆர்ஆர் சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, இந்த தடவை நான் கேகேஆர் மறந்துட்டோம். சொல்றேன். சொல்லுங்க, நீங்க இப்ப எதாவது சொல்லுங்க. டெல்லி நீங்க எதாவது KKR. டெல்லி சொல்றீங்களா? இல்ல, நான் இந்த வாட்டி நான் கேகேஆர் தான் சொல்ல போறேன். நானும் கேகேஆர் தான் சொல்றேன். டெல்லி கரண்ட் ஃபார்முக்கு கேகேஆர் தான் சொல்ல போறேன். சோ 4 பேர் சேர்ந்து கேகேஆர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம் இந்த பஞ்சாயத்தை. டெல்லி முடிச்சுட்டு வந்து நாளைக்கு டெல்லி கேகேஆர் ஃபேன்ஸ் கால்குலேட்டர் எடுத்துட்டு உட்காரணும். உட்காருவோம் சொல்லிடுறப்ப போன பாரு, நாளைக்கு டெல்லி 10 விக்கெட் வின் பாரு, அபிஷேக் போர்னு ஃபேஃப் மேட்சை முடிப்பாங்க இன்னைக்கு அடிச்ச மாதிரி. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான். இன்னொரு ம். போன மேட்ச் ஜிடி இந்த மேட்ச்ல சுப்மன் கில்ல சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு கேப்டனே ஃபீல்டிங் கேப்டனே சப்போர்ட் பண்ணாங்க. அவர் என்ன பேக் ஸ்பாசம் அப்படின்னாரு. அது பத்தி அதுவும் கொஞ்சம் பார்க்கணும். பட் ஐ திங்க் அவங்களுக்கு அடுத்த மேட்ச் கொஞ்சம் நாள் தள்ளி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ம், ம், ம். சுப்மன் கில் ஏதாவது இன்ஜுரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல அது என்ன ரொம்ப சீரியஸா கில் இன்ஜுரி? நான் கேட்கல. அவர் தான் இதுக்கு அவர் தான் வந்தார். பேக் ஸ்பாஸ் மைல் ஸ்பாசம் பேக் ஸ்பாசம் டோன்ட் வாண்ட் டேக் ரிஸ்க் அப்படின்றதுனால இது ஏன்னா பிரசன்டேஷனுக்கு ஹி ஒன்லி கேம். ஓகே ஓகே, சரி ஓகே. இந்த மேட்ச் அவ்வளோதான், முடிஞ்சது சிறப்பா. நாளைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் ஒரு மனதா கேகேஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முடிச்சுட்டு வர்றோம். கேகேஆரா இருந்தாலும் வருவோம், கேகேஆர் இல்லாட்டியும் வருவோம். ஸோ இவ்வளோதான். வெற்றி, நீங்களே உங்களுடைய ஃபைனல் கமெண்ட் சொன்னீங்கன்னா we can sign off. ஒரு எக்ஸைட் கேகேஆரும் ஜெயிச்சு சென்னையை தாண்டி போயிட போகுது. போகும் பாருங்க சென்னு. சொல்லுங்க, முடிச்சிருங்க, சொல்லுங்க. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் மேட்ச், ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அன்னைக்கு. அதோட ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் சென்னைக்கு எப்படி நண்பர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரிஞ்சிடும். ஸோ வில் பி பேக் வித் ரிவ்யூ ஆஃப் தட் மேட்ச். சைனிங் ஆஃப் யுவர் அட்டை ஸ்குவாட்.